எலக்ட்ரிக் மல்டிபர்பஸ் நான்ஸ்டிக் தவா. ஓகே. இது நம்ம என்ன தவா கிச்சன்ல பண்றோம் அதெல்லாம் டைனிங் டேபிள்ல நிம்மதியா உட்காந்துட்டு பண்ணலாம். சரி, இப்போ பாருங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம், கண்ணு முன்னாடியே உங்களுக்கு அப்பளம் ரெடி ஆயிடுச்சு இந்த தவாவில். இதே மாதிரி தான் இமீடியட்டா நீங்க வித்தவுட் ஆயில்ல சூப்பரா ரெடி பண்ணிடலாம். வேற லெவல்ல இருக்குங்க, நானே சாப்பிட்றேன். குயிக்கா இமீடியட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரான வித்தவுட் ஆயில்ல அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. டேபிள் பெட்ரூம்ல இருந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மொறு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் செகண்ட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சுங்க வித்தவுட் ஆயில். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்ல இது மாதிரி மல்டிபர்பஸ் தவாவில் உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆஃபீஸ்ல நம்ம சாப்பாடு சூட் பண்ணோம்னா ஸ்டீல் டிஃபன் அப்படியே மேலே வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். டீ ரெடி பண்ணலாம். சரி, சாப்பாடு உங்க சாப்பாடு ரீஹீட் பண்ணலாம். நம்ம காக்கரா சாண்ட்விச் அதெல்லாம் அதுக்காக தான் இது மெஷின் ரெடி பண்றது. ஓகே, வீட்ல இருந்தே சூப்பரான ப்ராடக்ட்டை நீங்க வித்தவுட் ஆயில்ல ரொம்ப ஹெல்த்தியா நீங்க ரெடி பண்ணி சாப்பிடலாம். டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்டை நீங்க இதுல இருந்து ரெடி பண்ணிக்கலாம். இது தேவை இருந்தா ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. மிஷின்ல கொடுத்து வர அரைச்சி வாங்கிட்டு வருவோம். இதை வந்து நம்ம வீட்லயே சுத்தமா கிளீனா ரெடி பண்ண போறோம். ஜி போடுங்க அப்படியே. வீட்ல ஏதோ பையன் இருந்தாலும் டைரக்ட் நம்ம டோர் ஓபன் பண்ணா மெஷின் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிருமா? ஆமா. மசாலா வேணாலும் மசாலா கூட பண்ணலாம். என்ன ஜி அப்படியா? ரொம்ப சாஃப்ட்ல ரெடியா இருக்கு. அப்படியே உங்களுக்கு பான்ஸ் போடுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த சாஃப்ட்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட் மாத்திக்கிட வேண்டியதான். இப்போ நம்ம ட்ரை ரெட் சில்லி கிரைண்ட் பண்ண போறோம். கிரைண்ட் பண்ண போறோம். இல்ல எனக்கு இதை விட இன்னமும் எனக்கு வந்து நல்லா சாஃப்டா வேணும்னா 1 நம்பர் மாதிரி அதோட பிளேடுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு மஞ்சள் கிரைண்ட் பண்ண போறோம். ஓகே, மஞ்சள் பண்ணிக்கலாமா? இப்போ மஞ்சள் நம்ம ரெடி பண்ணோம். அங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கமர்ஷியல் 4 இது. இதுல 2 இது இருக்கு. உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் பன்னீர் ரெடி பண்றோம். இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ இதுல நீங்க ரெடி பண்ணிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்ல நம்ம சங்வி பிராண்ட் எல்லாத்துல 1 வருஷம் வாரண்டி. சரி, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சாங்வி மெட்டல் கார்பரேஷனுக்கு எப்படி பண்ணாங்க இதாங்க. சூளையில் களத்தியப்பன் ஸ்ட்ரீட்லாம் இருக்கு. லொக்கேஷன் கீழே கொடுத்துருப்பேன். வெளியே போர்டே போட்டிருக்கோம். ஹலோ, நான் ஷான்ஸ் பேசுகிறேன். சங்வி மெட்டல் கார்பரேஷன் சென்னையிலேருந்து. நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோங்க 30 வருஷமா. அண்ட் வி ப்ரொவைட் இன் மேனுஃபேக்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ். நம்ம ஒரு கடை, சொந்த கடை இருக்குது. நீங்கள் வந்துட்டு சூளை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணது கான்டாக்ட், நீங்கள் டைரக்ட் மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் கூட பண்ணலாம். சரி, இது நம்ம ப்ராடக்ட்ஸ். இது என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் கிச்சன் அப்ளையன்சஸ், ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் பண்ணினே இருக்கோம். சரி, என்னென்ன ப்ராடக்ட் அதுல? நம்ம இது மெயின் ப்ராடக்ட் சங்வி இது காக்கரா மஷின் இருக்கு. ஓகே. அது பதிலா இப்போ புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் இது ப்ராடக்ட். நம்ம எலக்ட்ரிக் மல்டிபர்பஸ் நான்ஸ்டிக் தவா. ஓகே. இது நம்ம என்ன தவா கிச்சன்ல பண்றோம் அதெல்லாம் டைனிங் டேபிள்ல நிம்மதியா உட்காந்துட்டு பண்ணலாம். சரி. இதே மேல நம்ம உங்க சப்பாத்தி, தோசை, உத்தப்பம், பீஸா, பிரெட் எல்லாமே பண்ணலாம். இது சரி, டிராவலிங்ல கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட் ஆயிருக்கு. சரி, வேற என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு? நம்ம இப்போ எல்லாம் கோதுமை அரைக்கிறதுக்கு மஷின் வீட்ல கமர்ஷியல் கூட பண்ணலாம். சரி, தண்ணி இல்லாத ஐட்டம் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். ஓகே. நம்ம அப்புறம் கமர்ஷியல் ஐட்டம்ஸ்ல நம்ம பிரெட் கிரில் டோஸ்டர். ஓகே, இது கமர்ஷியல் இது. ஓகே. அப்புறம் இது 4 காக்கரா மஷின், ஒரே வாட்டி 4 காக்கரா சேர்த்து பண்ணலாம். சரி. அது ஐஸ்கிரீம் கோன் மேக்கர் இருக்கு. ஓகே. அது 2 ஸ்லைஸ் கமர்ஷியல் டோஸ்டர் இருக்கு. ஓகே. இதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம். ஓகே. இதே சேர்த்து இது இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. நம்ம எலக்ட்ரிக் பார்பிக்யூ. ஆமா, சூப்பர். நம்ம எலக்ட்ரிக் பிளக் இன் பண்ணிட்டு நம்ம பனீர் டிக்கா என்ன பார்பிக்யூ ஐட்டம்ஸ் பண்ணோம் அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு இன்னும் இருக்கு. கேஸ் மேலே பண்ணதுக்கு இன்னும் ஈஸியா கன்வீனியன்ட்டா நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே அப்படியே ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம டைரக்ட் அப்படியே பண்ணலாம். இது நம்ம எலக்ட்ரிக் பார்பிக்யூ மஷின். ஓகே. வித் 4 ஸ்கியூவர்ஸ் வரும். சரி. இது டிஷ் ட்ரே இருக்கு. நம்ம என்ன கிளீன் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். வெறும் ஈஸி சிஸ்டம், பிளக் அண்ட் பிளே. எஸ், இதே மாதிரி ப்ராடக்ட் தாங்க நம்ம பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஒரு அரௌண்ட் 30 இயர்ஸ்ங்க
இவங்க உற்பத்தி பண்ணி ஹோல்சேல் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய டீலர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போது. டைரக்ட் மேனுஃபேக்சர்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், லொகேஷனோட கொடுத்துருப்பேன். உங்க ஷோரூம்க்கும் வாங்கிக்கலாம், உங்க பிசினஸ்க்கும் வாங்கிக்கலாம். அது மாதிரி நீங்க டீலரா இருக்கீங்க, ஹோல்சேல் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்சனல் யூஸ்க்கு வேண்டாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நேராக வந்து ஃபீல் பண்ணி டெமோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லயும் பார்த்து லைவ் கால் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ப்ராடக்ட் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போறோம். இது அல்லாம டெமோவும் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா நமக்கு என்ன காமிக்க போறீங்க, டெமோ காமிக்க போறீங்க? நம்ம இது லேட்டஸ்ட் சங்வி எலக்ட்ரிக் நான்ஸ்டிக் தவா ஃபர்ஸ்ட் டெமோ பார்க்க போறோம். மல்டிபர்பஸ் நான்ஸ்டிக் தவா நம்ம பார்க்க போறோம். அது இதுல அப்பளம் போட்டு அப்பளம் செட் பண்ணலாம் அப்படியே நம்ம. சரி, ஓகே. இது ஃபுல்லா ஹீட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணோம் ஒரு 4-5 மினிட்ஸ். சரி, அப்புறம் ஹீட் ஆகணுமா, இது ஹீட் கண்ட்ரோலர் இருக்கு, நம்ம ஹீட் மேலே கீழே பண்ணலாம். ஓகே. ஈஸியா டிராவலிங்ல லைட் வெயிட் 2 ஹேண்டல் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே. அப்புறம் நம்ம அப்பளம் வச்சுட்டு எஸ், அப்பளம் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஒரு சின்ன டெமோ அப்படியே பார்க்குறோம். இப்போ பாருங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம், கண்ணு முன்னாடியே உங்களுக்கு அப்பளம் ரெடி ஆயிடுச்சு இந்த தவாவில். இதே மாதிரி தான் இமீடியட்டாக நீங்கள் வித்தவுட் ஆயிலில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு டேபிள்ல இருந்தே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம தவாவில் இருந்து அப்பளம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நானே எடுத்து சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. நானே சாப்பிட்றேன். கொஞ்சம் அவ்வளோ குயிக்காக இமீடியட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பரான வித்தவுட் ஆயிலில் அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த ப்ராடக்ட்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பிரதர், நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன நம்ம டெமோ பார்க்க போகிறது? நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். அது அப்புறமா அதே மேலே சாண்ட்விச் கூட ரெடி பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்த்துடலாமா? டோஸ்ட் பண்ணிடலாமா? அப்படியே நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணுறோம். அப்படியே வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லங்க டக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போது எல்லாருமே ஓவர் ஃபேட்டுங்கிறனால நிறைய பேர் வந்து ஆயில் இல்லாமல் நம்ம சாப்பிட்ணும், வித்தவுட் ஆயில் ஃப்ரீ ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பிரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு மேலே நம்ம சாண்ட்விச்சும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பவர் வந்து ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை ஒன்று. இதுக்கு மேலே உங்களுக்கு இதுதான் ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். டோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. டோஸ்டிங் ரெடி ஆகிருக்கு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜி, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இது அப்புறம் மேலே இன்னும் ஸ்டஃபிங், சாண்ட்விச் ஸ்டஃபிங் போட்டுட்டு சரி மேலே ஸ்டஃபிங் பண்ணிட்டு. ஓகே. ஃபுல்லாக ஸ்டஃபிங் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. நம்ம சாண்ட்விச், சீஸ் எது வேணாலும் போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்டஃபிங் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே. இதை நம்ம ஹீட் கம்மி பண்ணிட்டு ஹீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா ஹீட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதுமாரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு ஹீட்டுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்கள் டேபிளில் இருந்தே பண்ணலாங்க. உங்கள் டேபிள் பெட்ரூமில் இருந்தே ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். ரெடி ஆயிடுச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டுடலாமா? சாப்பிட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு, நானும் சாப்பிட போகிறேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அடுத்து நம்ம பிரதர் வந்து அந்த மல்டிபர்பஸ் நான்ஸ்டிக் தவாவில் நமக்கு பண்ணி காமிக்க போகிறது கலெக்ஷன் எனர்ஜி பார்க்க போகிறோம். நான் இப்போ தோசை பண்ணலாம். எஸ், அப்போ தோசை பண்ண போகிறோம். தோசை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆயில் போட்டு அப்படியே லைட்டாக இது பண்ணி விடுவாங்க. ஆயில் இல்லை, சாரி, ஆயில்கிட்ட வாட்ரு தான். வாட்ரு போட்டு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரியே பிரதர் பண்ணிட்டு இப்போ நம்ம தோசை பண்ண போகிறோம். தோசாவும் ஃபியூ செகண்ட்ஸில் ரெடி ஆயிரும். நீங்களே ரெடி பண்ணிக்கலாங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே தேவையில்லை. இப்போ தோசை இதுலேயே வந்து ஊற்றப்போனாலும் ஊற்றப்போம் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே ஃபியூ செகண்ட்ஸில் இதுவும் ரெடி ஆக போகுது தோசை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு தோசை ஒன்று ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான முறுமுருண்டு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்மளும் சாப்பிட்லாம். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான முறுமுருண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் செகண்ட்ஸில் ரெடி ஆயிடுச்சுங்க, வித்தவுட் ஆயிலில். அடுத்து நம்ம மல்டிபர்பஸ் நான்ஸ்டிக் தவாவில் ஒரு தோசை ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காண்டி ஒரு தோசை ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணோம், இன்னொன்று உங்களுக்கு ரெடி பண்ண போகிறோம். சூப்பரான உங்களுக்கு தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ பாருங்கள், நான் அப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியே ரெடி ஆகிட்டு பாருங்கள். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ரெடி ஆயிரும்.
இதுல எனர்ஜி பண்ண போறோம் தோசைல. இதுல கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ண போறோம். ஸ்டஃபிங் பண்ணிடலாமா? ஓகே. உத்தாப்பம். எஸ், நமக்கு பிடிச்ச ஸ்டஃபிங்ல பண்ண போறாரு. இப்போ தோசை ரெடி பண்ணியிருக்கோம். அதுல அப்படியே ஸ்டஃபிங் பண்ணி அப்படியே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்ல இது மாதிரி மல்டி பர்பஸ் தவாவில் உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல ஹீட் நம்ம வச்சிருக்கோம். எவ்வளவு வரைக்கும் இது ஹீட் போகும் உங்களுக்கு? இது மேக்ஸிமமா 350 டிகிரிஸ் வரைக்கும் போகும். 350 வரைக்கும். அதுக்கு மேல போனா கட் ஆஃப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும். எஸ், அது மாதிரி ஆட்டோ கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு தோசையும் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃபிங்கோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த டிஷ் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க. அடுத்து நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி. எனக்கும் ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி தான் செய்ய போறோம். சப்பாத்தி பண்ணிடலாமா ஜி? ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ஹீட்டிங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சப்பாத்தி அப்படியே போட்டு ரெடி பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு, நான் காமிச்சிருப்பேன். இதே மாதிரி தாங்க எல்லாமே ஜஸ்ட் செகண்ட்ஸ்ல எல்லாமே ரெடி ஆயிருது. நீங்க வீட்டில் இருந்துகிட்டு உங்க டேபிள்ல இருந்துகிட்டே சூப்பரா ரெடி பண்ணிடலாம். டைனிங் டேபிள்ல இருந்துகிட்டே ரெடி பண்ணி டக்கு டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி. இதுவும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல ரெடி ஆகிட்டே இருக்கும். உங்க பாருங்க, ஃபுல்லா ஊப்பிக்கிட்டு வருது பாருங்க. சூப்பராக இருக்குது. இது மாதிரி எல்லாமே வித்தவுட் ஆயிலில் சூப்பரான மல்டி பர்பஸ் உங்களுக்கு நான்ஸ்டிக் உங்களுக்கு எலக்ட்ரிக் தவா தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் உங்களுக்கு எஸ் எனர்ஜி டிராவலிங்ல கூட யூஸ் பண்ணலாம். டிராவலிங் போறோம், ஆபீஸ்ல நம்ம சாப்பாடு சூட் பண்ணோம்னா ஸ்டீல் டிஃபன் அப்படியே மேல வச்சிட்டு ரெடி பண்ணிக்கலாம். டீ ரெடி பண்ணலாம். சரி, சாப்பாடு உங்க சாப்பாடு ரீஹீட் பண்ணலாம். ஓகே, வெளியில இருந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம், டீ ரெடி பண்ணிக்கலாம், மில்க் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வெளியூர் போறீங்க, ஹோட்டல்ஸ்ல இருக்கீங்க, இவனுக்கு ஹோட்டல்ஸ் ஃபுட்டு எனக்கு சரியா வராதுன்னா இதை எடுத்துட்டு நீங்க ஹோட்டல்ல இருந்தே ரெடி பண்ணிக்கலாம். நீங்க ரெடி பண்ணி சூப்பரா ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி மல்டி பர்பஸ்ல நீங்க டிராவலிங்க்கு கூட கொண்டு போயிடலாங்க. இது மல்டி பர்பஸ் தவாவில் நம்ம இப்போ அப்படியே ஒரு சாம்பிள்ஸ் தான் பார்க்குறோம். இன்னமும் நிறைய மேக் பண்ணலாம். டீ எல்லாம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிருங்கிறதுனால நான் அப்படியே ஷார்ட்டா இந்த 3 டிஷ் மட்டும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வீடியோஸ்க்கு ஒரு 4 டிஷ். இதுக்கப்புறம் மற்ற கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். மற்ற ப்ராடக்ட் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் நம்ம என்ன டெமோ பார்க்க போறது? நம்மளது இது சங்வி காக்ரா மிஷன் பார்த்திருக்கோம். ரொட்டி ரோஸ்ட். இது சுக்கா ரொட்டி வருது இல்ல, நம்ம காக்ரா சாண்ட்விச் அதெல்லாம். ஆமா, அதுக்காக தான் இது மஷின் ரெடி பண்றது. ஓகே, பாத்துடலாமா? இப்போ நம்ம ஆன் பண்ணிருக்கோம். இப்போ ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹீட் ஆன உடனே இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்ணி பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க. இப்போ என்ன ப்ராடக்ட் நம்ம இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ப்ராடக்ட் பார்க்க போறது? இது கொஞ்சம் நம்ம சப்பாத்தி கொஞ்சம் லைட்டா செஞ்சுட்டு இது உள்ள பண்ணா நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணது அப்படியே இதுல வச்சா சரி, இது உள்ளல இருந்து எல்லாம் தண்ணி போயிடும். நம்ம கிறிஸ்பியா இருக்கும். டயபிட்டிஸ்ல நம்ம கூட சாப்பிடலாம். ஓகே, லாங் லைஃப் இருக்கும். நம்ம ஈஸியா சேவ் வச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி அதுல ரெடி பண்ணோம், நான்ஸ்டிக் தவாவில் ரெடி பண்ணிட்டு இதுல வந்து உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு பக்கா கிறிஸ்பியா வேணும். நம்ம இதுல உங்களுக்கு அப்பளம் மாதிரி ரெடி ஆயிடும். இதுல இன்னமும் ஆயில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். இன்னமும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும், நல்லா அப்பளம் போல வந்துடும் இல்லை? அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடியே தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஹீட் அந்த லெவலுக்கு போனோடனே ஆஃப் ஆகிடும். கட் ஆஃப் ஆகிட்டு கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கணும் இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்பளம் மாதிரியே ஆயிரும். நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த மிஷின்லேயும் நம்ம அப்பளம் ரெடி பண்ணலாம். பாருங்க, இந்த மிஷின்லேயும் நம்ம அப்பளம் ரெடி பண்ண போகிறோம். அப்படியே பார்க்குறோம் பாருங்க. அதை விட இன்னும் இது நல்லா கிறிஸ்பியாக வருது இல்லை? சீக்கிரம். ஓகே, குயிக்காகவும் ஆயிடுது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ஓகே, இது அப்பளம் பாருங்க. ஓகே, வேற லெவல் ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. இது என்ன ஜி? இது என்ன ப்ராடக்ட்? இது நம்ம நார்த்ல சொல்லுவாங்க கிச்சியா பேர்ல. சரி, கிச்சியா. இது கூட அப்பளம் மாதிரி தான், ஆனா கொஞ்சம் திக்கா இருக்கும். ஓகே, அது கூட இது நம்ம மஷின்ல பண்ணலாம். ஓகே, ரெடி பண்ணிடலாம். பாருங்க, நம்ம ரெடி பண்ணோம். இதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுவும் நல்லா கிறிஸ்பியா வந்துடும். இது வந்து கிச்சியாவா? கிச்சியா. ஆமா, எஸ். இதுவும் நல்லா கிறிஸ்பியா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி வீட்டில இருந்தே சூப்பரான ப்ராடக்டை நீங்க வித்தவுட் ஆயில்ல ரொம்ப ஹெல்த்தியா நீங்க ரெடி பண்ணி சாப்பிடலாம். பாருங்க, ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு, மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அது மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கிச்சியா. இது மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருந்தே இது மாதிரி சூப்பரான ப்ராடக்டை வித்தவுட் ஆயிலில் நல்லா ஹெல்த்தியாக குக் பண்ணிக்கலாம். இது வந்து சாங்விடைய ரொட்டி ரோஸ்டர். இது அப்படி ஃபுல்லாக
நம்ம சப்பாத்தி பண்ணோம். அது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்டே நீங்கள் இதுலேருந்து ரெடி பண்ணிக்கலாம். இது தேவை இருந்தால் ஃபோன் நம்பர் டிஸ்பிளேலே இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம அப்படியே சில ப்ராடக்ட் மட்டும் அப்படியே டெமோ பார்க்குறோம். இப்போ அடுத்த ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறது? இது ஒரு கோதுமை அரைக்கிறதுக்கு மஷின். அப்படியா? கோதுமை எல்லாம் தண்ணி இல்லாத என்ன வேணாலும் ஐட்டம் நம்ம பண்ணலாம். கோதுமை, அரிசி, ரைஸ், தால், அதெல்லாம் கோதுமை எல்லாம் பண்ணலாம். வீட்டுல இருந்தே ரெடி அரைச்சிடலாம். இப்போ நம்ம கோதுமை அரைக்க போறோம். நம்ம ஒவ்வொருமே எல்லாருமே பெரிய போய் மிஷின்ல கொடுத்து நம்ம அரைச்சி வாங்கிட்டு வருவோம். இதை வந்து நம்ம வீட்லயே சுத்தமா கிளீனா ரெடி பண்ண போறோம். ஜி போடுங்க, அப்படியே போட்டலாமா? ஆன் பண்ணிருங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இப்படி கொட்டினா போதும். அவ்வளவுதான், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷின். ஓகே, இப்போ நமக்கு அதுக்கு அவுட்புட் எங்க கிடைக்கும்? அவுட்புட் கீழே இருக்கு, ட்ரம் இருக்கு. ஓகே, அது தானாவே கிடைக்கும். ஓகே, இது ரொம்ப சேஃப்டியான இருக்கு. வீட்ல ஏதோ பை இருந்தாலும் டைரக்ட் நம்ம டோர் ஓபன் பண்ணா மெஷின் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிடும். ஆமா, இது சென்சர் இருக்கு. ஓகே, ஓகே, சென்சர் நம்ம பண்ணலாம், ஓடினே இருக்கும். அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இது கூட நம்ம ஆஃப் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். அப்புறம் நம்மளுக்கு சவுண்ட் கூட இல்ல சுத்தமா. சூப்பர் சூப்பர். ஏதோ டஸ்ட் வராது, ஒண்ணுமே வராது, கிளீனா இருக்கும். உங்க பாருங்க, கோதுமை நீங்க வீட்லயே இருக்கீங்களா? கோதுமை இல்ல, ஆயில் இல்ல, அதாவது வாட்டர் இல்லாத ப்ராடக்ட். கோதுமை, ரைஸ், அதுக்கப்புறம் என்னென்ன தானியங்கள், அது மாதிரி பருப்பு, இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். மசாலா வேணாலும் மசாலா கூட பண்ணலாம். என்ன ஜி, அப்படியா? ஆமா, இதுவும் அரைக்கலாமா? சூப்பர் சூப்பர். நம்ம ஃபர்ஸ்ட் அலக்கலக்கு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை போட்டிருக்கோம், அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ அவுட்புட் எப்படி ரெடியா இருக்குட்டு. இது மாதிரி அப்படியே ஃபுல்லா கிரைண்ட் போயிட்டே இருக்கு. நம்ம இப்போ வந்து அவுட்புட் பார்க்க போறோம், எப்படி ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லா பார்க்கணும். இப்போ காலி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இப்போ நம்ம இதுல இருக்கோம், எப்படி தெரியும் நமக்கு? நம்ம டைரக்டா ஒரு பஸ்ஸர் வரும், ஒரு 2 மினிட்ஸ் ஓடும். பாக்குறோம் ஏதோ உள்ள இருக்கா இல்லையா சென்ஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா டைரக்டா ஆஃப் ஆயிடும், ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிட்டு ஒரு வரும் பஸ்ஸர் வரும். சரி, உங்களுக்கு தெச்சதுக்கு முடிஞ்சிச்சா இல்லையா? ஓகே ஓகே, அது அவ்வளவுதான். அதுல ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங் ஆயிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு பசல் சவுண்ட் வரும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிடும். இப்போ ரெடி ஆகணும்னே அதுக்குள்ள முடிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி சவுண்ட் வந்துடும். ஜி ஓப்பன் பண்ணுங்க, பார்த்துடலாம். இது மாதிரி சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். எடுங்க ஜி. அப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துடணும். ஓகே, இது இருக்கு. துணி எடுத்து காலி பண்ணிட்டு. ஓகே, சூப்பர் ஜி, ரெடி ஆயிடுச்சு. நீங்க பார்ப்போம். அப்பா, செம்ம சாஃப்ட்ல ரெடி ஆயிடுச்சு. அப்படியே உங்களுக்கு பான்ஸ் போடுற மாதிரி இருக்குது. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு இது கூட கிடையாது. வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எனர்ஜி ஒரு 10 மினிட்ஸ் இருக்குமா? ஆமா, 10 மினிட்ஸ் தான், அவ்வளவுதான். ஆக்சுவலி உங்க கிரைண்ட் பண்ணோம்னா 5 கிலோ உங்களுக்கு டைம் ஆகும், ½ hour எடுத்துக்கு. ஓகே, இதுல நம்ம வேற சைஸ்ல கூட இருக்கு. சரி, நம்ம ரவா எல்லாம் கொஞ்சம் கனமா இருக்கும்ல, அதுக்கு எல்லாம் 7 பிளேட் வரும் உங்களுக்கு. பிளேடு. ஓகே ஓகே ஓகே, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிளேடு, 1ல இருந்து 6 வரைக்கும் ஒரு பிளேட் வரும். சரி, நீங்க ரவா கொஞ்சம் கனமா வேணுமா அது மாதிரி கூட அரைக்கலாம். எக்தம் பவுன்ஸ் பவுடர் மாதிரி அரைக்கணும்னா அது கூட எல்லாம் மைதா மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியா இங்க பிளேட் மாத்திக்கலாம். ஆமா, பிளேட் மாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே, இது எடுத்துடணும். இது எடுத்துட்டு அவ்வளவுதான், வேற பிளேட் மாத்திக்கிட வேண்டியதான். உங்களுக்கு எந்த சாஃப்ட்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட் மாத்திக்கிட வேண்டியதான். அவ்வளவுதான். சூப்பர் ஜி, வேற லெவல். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கோதுமை ரெடி பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன நம்ம பார்க்க போறது? இப்போ அடுத்த ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்ல என்ன நம்ம வந்து ரெடி பண்ண போறோம்? இப்போ நம்ம ட்ரை ரெட் சில்லி கிரைண்ட் பண்ண போறோம். கிரைண்ட் பண்ண போறோம். வீட்ல நம்ம ட்ரை பண்ணிடலாம். சரி, இதுலயா இது உள்ள போட்டுற வேண்டியதுதான். ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வீட்டில் இருந்தே நீங்க இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மிஷின் ரெடி பண்றாங்க. இப்போ நம்ம இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ மிர்ச்சி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ட்ரை சில்லி நம்ம அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ மிர்ச்சி ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ அது மாதிரி உங்களுக்கு இதுல ஈஸியா நீங்க எடுத்து கிளீன் பண்ணிக்கலாங்க. ப்ரஷ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம அப்படியே பாக்குறோம். எடுங்கச்சி, அதை பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இப்போ மிர்ச்சி வந்து இப்போ 2ஆம் நம்பர்ல நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இதுல இல்லைங்க, எனக்கு இதே மாதிரி சில பேர் கேட்பாங்க மசாலாக்கு. இல்ல, எனக்கு இதை விட இன்னமும் எனக்கு வந்து நல்லா சாஃப்டா வேணும்னா 1ஆம் நம்பர். இது மாதிரி அதோடைய பிளேடுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு அது மாதிரி இப்போ யூஸ் பண்ணிட்டு அழகா கிளீன் பண்ணிக்கலாம். ஈஸியாவே கிளீன் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி பிளேட் தான். இது மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு மேல நம்பரிங் இருக்கு. இது 5 நம்பரு, இது பாருங்க 6 நம்பரு, இது 4. அதே மாதிரி 7 பிளேட்ஸ் வரும். 7 பிளேட்ஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்க எப்படி இஷ்டம் இருக்கோ அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இதுல என்ன ரெடி பண்ண போறது? இது இப்போ மஞ்சள் கிரைண்ட் பண்ண போறோம். ஓகே, மஞ்சள் கிரைண்ட் பண்ணலாமா?
ஓகே, இதுவும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது மஞ்சள் தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸான, எல்லா வீட்லையுமே நீங்கள் கடையில் வாங்கவே தேவையில்லை, நீங்களாவே வீட்டில் இருந்து ரெடி பண்ணலாம். இது மாதிரி மஞ்சள் இப்போது ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போது மஞ்சள் நம்ம ரெடி பண்ணோம். அங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு என்ன எப்படி வேணுமோ அதே மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தே இது மாதிரி ப்ராடக்ட்னா நீங்களே ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பார்க்க போகிறது கமர்ஷியல் உங்களுக்கு டோஸ்டர் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு 4 பீஸ் கூட வைக்கலாம். படமா அப்படியே ஒரு சின்ன டெமோ பார்க்க போகிறோம். இது ரெடி பண்ணிடலாமா? பண்ணலாம். சரி வச்சிருங்க. இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு இதில் இன்னொரு சைஸும் இருக்குது. இது வந்து அதை விட இன்னும் பெரிய சைஸு. நம்ம அதில் அடுத்த சைஸ் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி இதில் இது அதை விட ரெண்டு இது டோஸ்ட் பண்ணலாம். இதுவும் கமர்ஷியல் தான். இது கமர்ஷியல் தான். இது 2 அது 4 பிரெட் சாண்ட்விச் டோஸ்டட் தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 சைடுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம். இது மாதிரி இது வந்து கமர்ஷியல் 4 இதுல 2 இது இருக்கு. உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வேற லெவல்ல உங்களுக்கு சாண்ட்விச் டோஸ்டட் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே கமர்ஷியலுக்காண்டியே உள்ள மிஷின். தேவை இருந்தால் நீங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் ஆகி உள்ள சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிரில்டு பன்னீர் செய்கிறோம். உங்களுக்கு வீட்டில் இருந்து நீங்கள் ரெடி பண்ண அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரெட் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது ரெடி ஆகணும் ஒரு 5 to 10 minutes ஆகும். அதுக்கு ரெடி பண்ணோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதில் நான் பன்னீர் ரெடி பண்ணுறோம். இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ இதில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து அப்பளம் ரெடி பண்ணலாம். இது எல்லாமே அந்த மேலே இது போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து கிரில்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மற்ற ப்ராடக்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதில் இப்படி ரெடி ஆகணுன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு இப்போ பன்னீர் பார்த்தோம். நம்ம அப்படியே இங்கே பாருங்கள் ரெடி ஆகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு சின்ன சாம்பிள் தான் அப்படியே நம்ம காமிக்கிறோம். இது வந்து அப்படியே டைம் ஆக உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் அந்த இது வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் இருந்து நீங்கள் கிரில்டு நீங்கள் இதை பன்னீர்னு இல்லை எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ உள்ள உளுந்திரிச்சி எடுக்கணுன்றாலும் இது மாதிரி கீழே ட்ரே கொடுத்துருக்காங்க. எடுத்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரே இருக்கும் கீழே. இது மாதிரி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி தாங்க உங்களுக்கு எது வேண்டாலும் நீங்கள் வீட்டில் இருந்தே கிரில்டும் பண்ணிக்கலாம். என்ன ப்ராடக்ட் தேவையோ நீங்கள் இது மாதிரி கிரில்டு பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்கு. சார் இப்போ இது என்ன ப்ராடக்ட் சார்? இதுதான் பார்பிக்யூ தான். ஆனா இது கன்வீனியன்ஸா உங்க வீட்ல கேஸ்ல மேல வச்சுட்டு ஸ்டாண்ட் வரோம்னு கேஸ் ஸ்டவ் மேல வச்சுட்டு ஈஸியா நம்ம பார்பிக்யூ பண்ணலாம். இதே மாதிரி தான் 2 ஸ்கியூவர்ஸ் வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் பிளஸ் இது ஃபோல்டபிள். உங்க ரொம்ப ஸ்பேஸ் எடுக்காது, கன்வீனியன்ட்டா இருக்கு. டிராவலிங்ல எந்த போனாலும் அங்க கூட யூஸ் பண்ணலாம். வச்சுட்டு பன்னீர் வச்சுட்டு டைரக்டா பார்பிக்யூ பண்ணலாம். இது மாதிரி நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ங்கிறத நம்ம அப்படியே ஒரு சின்ன டெமோ மாதிரி பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குன்னா எவ்வளவு நாள் வாரண்டி கொடுக்குறீங்க? இப்போ எல்லா ப்ராடக்ட்ல நம்ம சங்வி பிராண்ட் எல்லாத்துல 1 வருஷம் வாரண்டி. சரி. கமர்ஷியல் ஐட்டம்ஸ் பெரிய ஐட்டம் எல்லாம் உங்க வீட்ல வந்துட்டு சர்வீஸ் பண்ணுவாங்க. சரி. சின்ன ஐட்டம்னா இங்க கொண்டு வந்து நம்ம கடை சூளையில இருக்கு. சரி, வந்துட்டு சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டீலர்ஷிப்பா இருந்தாலும் சரி, உங்க ஷாப்புக்கு தேவை இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னமும் ஒரு மற்ற ஹெவி கமர்ஷியலும் இருக்கு. அதனால டெமோ பார்க்கணும்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிருங்கிறதுனால நான் இதோட முடிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷனோட கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு இன்னமும் டீடைலா வேணும்னா ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணா ஃபுல்லா கைட் பண்ணிக்கிடுவாங்க. இது அல்லாம நம்ம இப்போ சின்ன டெமோ பார்த்துருக்கோம். இது அல்லாம இவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து டெமோ பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னமும் ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு உங்களுக்கு தெரியணும்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து யூடியூப் கூட இருக்குங்களா? யூடியூப் இருக்கும், இன்ஸ்டாகிராமும் இருக்கு. கீழே லிங்க் கொடுத்துருப்பா, ஃபாலோ பண்ணிக்கோங்க.